வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பருப்பு கொழுக்கட்டை. இதில் வந்து ஒரு துளி கூட எண்ணெய் கிடையாது. எண்ணெய் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கப்பு அரிசி நொய்னா அதுக்கு வந்து 2 கப்பு தண்ணி வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். ஸோ இந்த கப்பில் வந்து அரை கப்பு அரிசி நொய் நான் எடுத்திருக்கேன். அதனால் இது ஃபுல்லாக வந்து தண்ணி கொதிக்க வைக்கிறேன். இந்த தண்ணி கொதிச்சதும் இதில் வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு, ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு வந்து வேக வைக்கணும். நம்ம பாசிப்பருப்பு வெந்ததும் ஒரு அரை வேக்காடு வந்த உடனே அரிசி நொய் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டு அதை வந்து குக் பண்ணணும். அதோட வந்து காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய், துருவின கேரட்டு, கொஞ்சோண்டு தேங்காய் பூ, ஜீரகம் அதை சேர்த்து நம்ம சமைக்க போகிறோம். அது நல்லா வெந்ததும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு வந்து நான் அரிசி நொய் யூஸ் பண்ணியிருக்கேன், புழுங்கரிசி நொய். எப்போவுமே வந்து பச்சரிசியை விட புழுங்கரிசி வந்து உடம்புக்கு நல்லது. ஏன்னா புழுங்கரிசியில் வந்து அந்த தோல் கடியில் இருக்க உயிர் சத்துக்கள் வந்து வேக வைக்கும்போது அரிசிக்குள்ளே வந்துடும். அதனால் வந்து புழுங்கரிசி பயன்படுத்துறது நல்லது. நான் வந்து புழுங்கரிசி நொய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி வந்து கொதிச்சிச்சு. இதில் வந்து இந்த பருப்பு வந்து நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த நொய்யும் பருப்பும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் ஊற வச்சு இதில் போடுறேன். இந்த பருப்பு வந்து ஒரு பாதி வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து இந்த நொய் வந்து நம்ம சேர்த்து வேக வைப்போம். இது வந்து ஃபுல்லாக ஸ்டீம்டு ஃபுட்டு தான் உங்களுக்கு. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து அதாவது வெயிட் குறையணுங்கிறவங்க மட்டும்தான் அரிசி கம்மி பண்ணணும்னு சொல்லுவோம். மற்றவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி எண்ணெய் இல்லாத ஒரு உணவு, சர்க்கரை வியாதி இருக்கவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லை. அதே நேரத்தில் வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் ரெண்டுமே கம்பைண்டாக கிடைக்குது உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டிஃபனுக்கு செய்யலாம், இல்லைன்னா வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த பருப்பு பாதி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அரிசி நொய்யை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது கூட வந்து இப்போ வந்து நம்ம காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஜீரகம், இது ஜீரகமும் சேர்ந்து வெந்தால் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல ஜீரகம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு சிம் ஃபயரில் வச்சோன்னா நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம பிடிச்சி அவிக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி அவிச்சு எடுக்கணும். நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இப்போ நம்ம இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சம் துருவின கேரட்டு, துருவின தேங்காய், கொஞ்சம் பெருங்காயம் வாசனைக்கு ஆட் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம உருண்டையாக உருட்டி நம்ம வந்து இட்லி குண்டானில் வச்சு அவிக்கணும். கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி பாத்திரம் ரெடி பண்ணி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இது வந்து பிடிச்சி வச்சிடலாம். இது மாதிரி
உருட்டி வச்சிடணும். ஷேப் வந்து உங்களுக்கு என்ன வடிவம் பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு, இதை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். 10 நிமிஷத்தில் இது வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து வெந்தது தான், அதனால் 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஏற்கனவே இது வெந்தது தான், ஒட்டாமல் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவலாக குழந்தைக்கான ரெசிபி தான். ஈவினிங் ஸ்நாக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நான் இதில் எண்ணெய் இல்லாமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் தாளித்து போட்டு கொடுத்தீங்கன்னா அதுங்க சாப்பிடும்போது நடுப்புற அந்த கடலைப்பருப்பு வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஆரோக்கியமான பருப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். சுவையோ சுவை. Subayos